வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி விஞ்ஞாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனூர் மாதம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் 18/12/2024 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய முக்கியமான விசேஷங்களை முதலில் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், தனுர் மாதம் மார்கழி மாதம் 3ஆம் நாள். ஆகவே நாம் அனைவரும் அதிகாலையிலேயே 3 மணி அளவிலே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடிவிட்டு 4 மணி முதல் காலை 6 மணிக்குள்ளாக நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று அங்கு சுவாமியை தரிசனம் செய்து சாஷ்டாங்கமாக அவர்களது திருப்பாதங்களிலே நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இன்றைய தினம் சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம். அதாவது சங்கஷ்டகரன்னாக்கா நம்மளுடைய சங்கடங்கள் நீங்கும். சங்கடகர அப்படின்னாக்கா நமக்கு சங்கடங்கள் வந்து சேரும். அதனால தான் நம்ம சேனலில் வந்து சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்கிறோம். இன்றைய தினம் சங்கஷ்டகர சதுர்த்தியாக தினமாக இருப்பதால் நாம் அனைவரும் மாலை, அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இரவு நேரத்திலே நமது அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி நமது குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்து அவரது திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் சாட்சா ஸ்ரீ முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நமது குடும்பத்தில் சர்வ சங்கடங்களும் நிவர்த்தியாகி நிச்சயமாக கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக, இந்த தனுர் மாதம் என்பது மார்கழி மாதம் பீடை மாதம், மனிதர்களுக்கு, மனித பிறவிகளாக பிறந்தவர்களுக்கு, ஆனால் தெய்வங்களுக்கு உகந்த மாதம். ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் இன்றைய நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் மட்டும் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அது அன்றாட பணிகளில் வரக்கூடிய ஒரு செயல். இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி விஞ்ஞாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை புதன்கிழமை என்று கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமரியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தனுர் மாதம் மார்கழி மாதம் 3ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் 18/12/2024,
சூரியோதயமானது காலை 6:27 அயனம் தட்சிணாயினே. ருது ஹேமந்த ருது. மாசமானது ஆக்ரஹாயண மாசே, மார்கழி மாதம் தனுர்மாதம். பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது திருதியாம். திருதியை திதி 16 நாழிகை 17 வினாடி. பிற்பகல் 12:58 வரை. அதன் பிறகு சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. இன்றைய சிராத்த திதியானது சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அனைவரும் சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது ஆக்ரஹாயண மாசே, மார்கழி மாதம் தனுர்மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர்மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் இந்த பித்திருக்கர்மாக்களை வருஷா வருஷம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியிலையும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம். இன்றைய வாசனமானது சௌமிய வாசனை, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம். பூச நட்சத்திரம் 54 நாழிகை 23 வினாடி. மாலை 4:12 வரை. அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தனுர்மாதம் மார்கழி மாதத்தில் புஷ்ய நட்சத்திரத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அணைகிறது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது தனுர் மாதம் 3ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி விரதம். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 12:27 முதல் 1:57 வரை. யமகண்டமானது காலை 7:57 முதல் 9:27 வரை. குளிகை காலமானது 10:57 முதல் பிற்பகல் 12:27 வரை. நல்ல நேரமானது இன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் 3ஆம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 3:35 முதல் காலை 9:45 வரை சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 9:45 முதல் பிற்பகல் 3:55 வரை சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 3:55 முதல் இரவு 10:05 வரை சந்திராஷ்டமம்.
மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொழுக்கு இரவு 10:05 முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 4:12 வரை சந்திராஷ்டமம். லோகாஸ் சமஸ்தாஸ் சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.